அல்லது பின்வாங்கி போகுதல் அல்லது பின்மாற்றம். தேவனை விட்டு விலகி போகுதல், பின்மாற்றம் அடைதல், பின்வாங்கி போகுதல். Praise the Lord. Hallelujah. Amen. சரி, வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்னொரு முறை வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். நல்லா கவனிங்க. முன்னே முன்னே சொல்லுங்க. தூரமாயிருந்த நீங்கள், முன்னே தூரமாயிருந்தோம். எல்லாம் சொல்லுங்க. முன்னே தூரமாயிருந்தோம், இப்பொழுதோ கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னே தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாது இருந்தது. தேவனுக்கு நமக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாத இருந்தது. தேவனுக்கு நமக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத இருந்தது. நாம் அவருக்கு சொந்தம் இல்லாம இருந்தோம். நாம் அவருக்கு சொந்தம் இல்லாத இருந்தோம், அந்நியரா இருந்தோம். கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்நியரா இருந்தோம், தூரமா இருந்தோம், அவருக்கு சொந்தம் இல்லாதவர்களா இருந்தோம். ஆனா பாருங்க, ஆண்டவர் அப்படி விலையேறப்பட்ட இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி என்ன பண்ணார் சொன்னா, அவரோடு கூட நம்ம இணைத்து கொண்டார், அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். சத்தம் வர மாட்டேங்குது. அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். அவருக்கு நம்ம என்ன பண்ணாரு? சொந்தமாக்கி அவரோடு இணைத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க. இப்போ நான் தூரமா இல்லை. எல்லாம் சொல்லுங்க. நான் தூரமா இல்லை. வரமாட்டேங்குது சத்தம். நான் தூரமா இல்லை. நான் தேவனுக்கு தூரமாக கிடையாது. நான் தேவனுக்கு சொந்தமா இருக்கிறேன். அவர் எனக்கு சொந்தமாயிட்டார், நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். அவரோடு என்னை இணைத்து கொண்டார். இன்னும் சத்தமா சொல்லுங்க. அவரோடு கூட என்ன இணைத்து கொண்டார். அவருக்கு நான் சொந்தமான. பாருங்க, முன்னே தூரமா இருக்கும்போது, தேவனுக்கு தூரமா இருக்கும்போது, அவருக்கு நாம் சொந்தம் இல்லாத போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் சொந்தம் இல்லாத போது நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? கிடைக்குமா? சொல்லுங்க. கிடைக்குமா? கிடைக்காது? கிடைக்கும். நாம் தூரமாக இருந்தபோது கிருபை நமக்கு கிடைக்கிறதற்கு என்ன இல்லை? சூழ்நிலையே கிடையாது. ஏன்னா கிருபை என்பது அவரிடத்தில் தான் இருக்கிறது. முன்னே தூரமாக இருந்தபோது கிருபைக்கு சொந்தம் இல்லாதவன் நாங்கள் இருந்தோம், சொந்தம் இல்லாதவர்களாக இருந்தோம். பாதுகாப்பிற்கு, இரக்கத்திற்கு, பலத்திற்கு, சகாயத்திற்கு, நன்மைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, ஜீவனுக்கு, பாதுகாப்பிற்கு, மகிமைக்கு, வெற்றிக்கு, சுகத்திற்கு, சந்தோஷத்திற்கு, பரிசுத்தத்திற்கு, தேவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு நாம் என்ன இல்லை? சொந்தம் இல்லாதவர்களாக இருந்தோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் இல்லை நமக்கு. இதெல்லாம் இல்லாதவர்களாக வாழ்ந்தோம். அவருக்கு சொந்தம் இல்லாத காலங்களில், அவருக்கு தூரமாக இருந்த காலத்தில் கிருபைக்கு தூரமாக இருந்தோம், அவருடைய இரக்கத்துக்கு தூரமாக இருந்தோம், அவருடைய பாதுகாப்புக்கு தூரமாக இருந்தோம், அவருடைய நன்மைக்கு தூரமாக இருந்தோம், அவருடைய சமாதானம், அவர் கொடுக்கிற சமாதானத்துக்கு தூரமாக இருந்தோம், அவருடைய பலத்துக்கு தூரமாக இருந்தோம். எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்நிய, கடவுளுக்கு சொந்தம் இல்லாத இருந்தோம். ஆனால் பாருங்க, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டு, அவருடைய ரத்தம் அவரோடு கூட நம்மை இணைத்து கொண்டது, அவருக்கு நம்மை சொந்தமாக்கி கொண்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யாருக்கு தெரியுமா சொந்தம்? யாருக்கு சொந்தம்? சத்தமாக சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு சொந்தம், என் இயேசுவுக்கு சொந்தம். சத்தம் வரலையே? இல்லை சாத்தாக்கு சொந்தக்காரர்களா? எல்லாம் சொல்லுங்க. நான் ஆண்டவருக்கு சொந்தக்காரன், என் தெய்வத்துக்கு நான் சொந்தம். சந்தோஷமாக சொல்லுவோம். எதையும் அப்படியே சோகமாக அப்படியே தேவ பிரசன்னத்தில் வரும்போது ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்திலேயே நான் சொல்கிறேன் பாருங்க,
ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது தேவனுடைய ஆலயம்தான். இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களாம் பார்த்தா அப்படி உட்காந்து இருக்கிற மாதிரியே தெரியல. எதையோ யோசித்து எதையும் இழந்து போய் ஏண்டா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், எப்போ முடிய போது தெரியலையே, முடிஞ்சால் ஒரே ஓட்டம் ஓடிடலாம். உங்கள் முகங்கள்லாம் பார்க்கும்போது பிசாசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? வெரி குட். இப்படிப்பட்ட விசுவாசிகளை தான் நான் என்ன பண்ணுறேன், எதிர்பார்க்கிறேன். இந்த சபையில் இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யாருக்கு சந்தோஷம்? ஒரு முகத்தில் கூட சந்தோஷம் இல்லை, ஒரே ஒரு முகத்தில் கூட ஆனந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் எனக்கு சொந்தமானதுனால தான் எனக்கு கிருபை கிடைச்சதுங்க. ஆண்டவர் எனக்கு சொந்தமானதுனால தான், அவருடைய இரத்தத்தினாலே நான் அவருக்கு சமீபமாய் என் வாழ்க்கை மாறி போனதுனால தான் தேவ பலம் எனக்கு கிடைச்சது. தேவனுடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு கிடைத்தது. தேவனுடைய சுகம் எனக்கு கிடைத்தது. தேவன் கொடுக்கிற வெற்றி எனக்கு கிடைத்தது. தேவன் கொடுக்கிற சமாதானம் எனக்கு கிடைத்தது. தேவன் கொடுத்த விடுதலை எனக்கு கிடைத்தது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைத்தது. இல்லைன்னு சொன்னால் எங்க ஒன்றுமே இல்லை. சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. ஆமாம், அந்த இரத்தத்தினாலே நம்மை அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம என்ன பண்ணோம்? இணைக்கப்பட்டோம். அவருக்கு சமீபமாய் மாறி போனோம். அதனால அவருடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாயிடுச்சு. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னும் தூரமாவே இருந்திருப்போம் சொன்னா கிருபை இல்லாத வாழ்க்கை தான் இருந்திருக்கும். இன்னும் ஆண்டவர் விட்டு தூரமாவே இருந்திருப்போம் சொன்னா பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை தான் இருந்திருக்கும். பலன் இல்லாத வாழ்க்கை தான் இருந்திருக்கும். பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை தான் இருந்திருக்கும். அவருடைய ரத்தம், இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தம் எவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்து பொழுதெல்லாம் அவருடைய சரீரத்திலிருந்து பாடுகள் பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயங்களை ஏற்று, சிலுவையை சுமந்து, கவனிங்க, அவர் ரத்தம் சிந்து பொழுதெல்லாம், அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வடியும் பொழுதெல்லாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து ரத்தம் வடியும் பொழுதெல்லாம் அவர் என்ன தெரியுமா நினைச்சாரு? நான் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் பிள்ளைகளை என்னோடு கூட இணைத்து கொள்கிற ஒரு பெரிய சொந்தமாய் மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் சிந்தின அவர் சரீரத்தில் வடிந்த ரத்தம் முழுவதும் அவர் என்ன பண்ண தெரியுமா? ரத்தம் வடியும் பொழுதெல்லாம் என்ன நினைச்சேன்னா, இந்த ரத்தம் தான் தூரமாயிருக்கிற என் பிள்ளைகளை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறது. ஷக்கரதானமா, அந்நியராயிருக்கிற என் பிள்ளையை என் பக்கம் சேர்த்து கொள்ள போகிறது. அப்படி அவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தூரமாயிருக்கிற கிருபை, பாதுகாப்பு, பலம், நன்மை, ஆசீர்வாதம், அனுக்கிரகம், வெற்றி, மகிமை, தேவ பிரசன்னம் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் தானே அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்க போகிறது என்று சொல்லி அந்த ரத்தம் வடியும் பொழுதெல்லாம் அவருடைய சிந்தனை அப்படியாய் ஓடிக்கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே எல்லா இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி பண்ணுமா? உம்மை விட
யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் தழும்புகளா நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளா நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நல்ல கரங்களை உற்சாகம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நான் நிறைய சமயத்தில் நிறைய பேர் நான் அதிகமாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை இந்த உலகத்தில், என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் உனக்கு சொந்தமாக இருக்கிறேன், உன்னோடு நான் இணைத்துக்கொள்கிறேன், உன்னை என் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். அந்த ரத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அந்த ரத்தத்துக்கு அத்தனை வல்லமை, அத்தனை மகிமை இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தைரியமா சொல்லலாம் தெரியுமா, நான் ஆண்டவருக்கு சொந்தம், நான் இயேசுவுக்கு சொந்தம். சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு காலத்தில் பாவத்திற்கு சொந்தமாக இருந்தோம், பிசாசுக்கு சொந்தமாக இருந்தோம், பலவீனத்துக்கு சொந்தமாக இருந்தோம், இருளுக்கு சொந்தமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை விடுதலையாக்கி அவருக்கு சொந்தமாக என்னை மாற்றினார், அவரோடு கூட என்னை இணைச்சிட்டார். இன்னைக்கு பாருங்க, நான் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இன்னும் சத்தமா, நான் ஏசாமிக்கு சொந்தம். நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கேன், நான் அவரோடு கூட சமீபமாக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் தான், நான் யாருக்கு சொந்தம் இல்லை சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கோம். அதனால்தான் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதனுடைய உள்ளான அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. கொலோசியர் 1:13 வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கவனிங்க. எப்படி தெரியுமா அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார், எப்படி அவருக்கு சமீபமாக்கிட்டார் தெரியுமா? நல்ல கவனிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து, சத்தமா சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன், இன்னும் சத்தமா. அந்த இருளின் அதிகாரத்துல பாவம் இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சு, சாபம் இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்தது, தனிமை இருந்தது, வேதனை இருந்தது, அவமானம் இருந்தது, இழப்பு இருந்தது. கவனிக்கிறீங்களா? அந்த விலையேறப்பட்ட ரத்தம், ஆண்டவர் சிந்தின ரத்தம் உங்களையும் எங்க சமீபமாக்கிச்சா? அவரோடு கூட எப்படி தெரியுமா? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை, நல்லா கையை, நல்லா தம்பி, நல்லா கரங்கள், இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி. சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாம் சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிடுச்சு. அவருக்கு சொந்தமாய், அவருக்கு சமீபமாய், அவரோடு கூட என்னை இணைத்து கொண்டது. ஹல்லேலூயா. இப்போ நான் எங்க தெரியுமா இருக்கிறேன்? அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் நான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் சமாதானம் உண்டு, அந்த ராஜ்யத்தில் சுகம் உண்டு. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அங்கே பலன் உண்டு, அங்கே பாதுகாப்பு உண்டு, அங்கே மகிமை உண்டு, அங்கே நித்திய ஜீவன் உண்டு.
பணம் இருந்தால் போதும். பணத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் ஆண்டவர் இயேசு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே தூரமாயிருந்த என்ன, இருளின் அதிகாரத்தில் இருந்த என்ன விடுதலையாக்கி அவரோடு கூட அவருக்கு சமீபமாய் என்னை இணைத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமா சொந்தமாயிடுச்சு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குரிய எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இன்னும் நம்ம அதை அனுபவிக்கல. ஆண்டவர் இன்னைக்கு அனுபவிக்கும்படியான அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு உணரும்படியாய் செய்கிறவராய் இருக்கிறார். கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வேளை அவருடைய இரத்தத்தினால நீங்கள் சமீபமாக்கப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால என்னை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் சொல்லணும். இயேசுவே, சத்தமா வாயத்தரன்னு சொல்லுங்க. தம்பி இங்க கவனி. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை நீர் சமீபமாக்கி கொள்ளும். அப்பொழுதுதான் நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட முடியும். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்னை இணைத்து கொள்ள முடியும். ஆண்டவர் நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கே போயிட்டா அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டோம்னா அங்கே என்னென்னலாம் இருக்கும் தெரியுமா? துன்பம் இருக்குமா, துக்கம் இருக்குமா, பாடு இருக்குமா, வியாதி இருக்குமா, போராட்டம் இருக்குமா, பிசாசு இருக்குமா? குமாரனுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், அங்கே பிசாசுக்கு இடமே இல்லை, அவனுடைய கிரியைகளுக்கு இடமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அவருடைய ரத்தம் சொல்லுங்க, ஏசாமி ரத்தம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தம், இயேசுவே உம்முடைய ரத்தம், என் ஆண்டவரே நீர் சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. எதை நினைச்சு அந்த ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவர்? சொல்லுங்க. அந்த சிலுவையிலே எனக்கு அந்த சிலுவை தியானிக்கும் போதெல்லாம் என் உள்ளும் உடைஞ்சிடும். ஆண்டவரே, அந்த ரத்தம் தான் உன்னை என்னை இணைத்தது. ஆண்டவரே, நீ சிந்தின அந்த ரத்தத்தான் என்னை உமக்கு சொந்தமாக்கிச்சு. ஆண்டவர், பாவியாகி என்னை உமக்கு சொந்தமாக்கி, பாவியாய் இருந்த என்னை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளுச்சு. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் தூரமாகவே இருந்திருந்தேன்னா எனக்கு ரட்சிப்பு தூரமாக இருந்திருக்கும், சமாதானம் தூரமாக இருந்திருக்கும், பரிசுத்தம் தூரமாக இருந்திருக்கும், நித்திய ஜீவன் தூரமாக இருந்திருக்கும், தேவ பலம் தூரமாக இருந்திருக்கும், தேவ வல்லமை தூரமாக இருந்திருக்கும், தேவனுடைய அபிஷேகம் தூரமாக இருந்திருக்கும், தேவனுடைய ஐக்கியம் தூரமாக இருந்திருக்கும். ஒருவேளை நான் தூரமாக இருந்திருந்தான், ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய இரத்தத்தினாலே என்ன அவரோடு கூட இணைத்து கொண்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கவனிங்க, அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரா? எங்கிருந்து விடு? அந்தகாரத்தினின்று. என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அந்தகாரத்திலிருந்து என்னை என்ன பண்ணார்? அங்க நிக்க வைக்கல. அவருடைய ரத்தம் என்ன அங்க வைக்கல. சத்தமா சொல்லுங்க. ஏசாமி ரத்தம் அங்க வைக்கல. என்ன அங்க இருள் இருந்துச்சு, அங்க பிசாசு இருந்தது, அங்க பாவம் இருந்தது, அங்க துன்பம் இருந்தது, அங்க பாடுகள் இருந்தது. அந்த இடத்துல என்னையும் உங்களையும் ஆண்டவர் இருக்க விடலை. அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. என் பிள்ளைகள் அந்தகாரத்தில் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு தூரமாக இருக்கும்போது அந்தகாரம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவங்களை என்ன பண்ணக்கூடாது? அந்தகாரத்தில் விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ண தெரியுங்களா? அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே ஆச்சரியமானவர். சில நேரங்களில் அந்த இலைப்பாறுதலை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். கவனிங்க, இங்கே பைபிள் அப்புறம் வாசிங்க. சில நேரங்களில் அவர் கொடுத்த சமாதானத்தை யோசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். இந்த சமாதானம் எப்படி நமக்கு கிடைச்சது? சந்தோஷத்தை, இந்த சந்தோஷம் எனக்கு எப்படி கிடைச்சது? நமக்கு எப்படி கிடைச்சது? இந்த பரிசுத்தம் எப்படி கிடைச்சது? இந்த வாழ்க்கை எப்படி கிடைச்சது?
இவ்வளோ பிரச்சனை இருந்தது, இவ்வளோ போராட்டம் இருந்தது, இவ்வளோ பாவம் இருந்தது, இவ்வளோ அக்கிரம் இருந்தது, இவ்வளோ பாடுகள் இருந்தது, இவ்வளோ வேதனை இருந்தது. எல்லாத்துலேருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியினிடத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. எதனால தெரியுமா? அவருடைய ரத்தம். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் அந்தகாரத்தில் இல்லை தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி. நீங்களும் நானும் அந்தகாரத்தில் இல்லை, ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். காரணம் என்ன? அவருடைய ரத்தம். சொல்லுங்க, அதற்கு காரணம் என்ன? ஏசாமி ரத்தம். சொல்லுங்க, ஆண்டவருடைய ரத்தம். அவருடைய உடம்புல பாருங்க, கடைசியா ஈட்டி எடுத்து விலாவில் குத்தும்போது, கடைசியா ஈட்டி எடுத்து குத்தும்போது, விலாவில் எடுத்து குத்தும்போது ரத்தம் வரல, தண்ணீரும் ரத்தம். அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, எல்லாமே வடிஞ்சு போச்சு அவருடைய சரீரத்துல ரத்தம். அந்த கடைசி சொட்டு ரத்தம் கூட அவர் நினைத்தெல்லாம் என்ன தெரியுமா? இதுதான், இந்த ரத்தம் தான் என் பிள்ளைகளை என்னோடு கூட சேர்த்து கொள்ள போகிறது. தூரமாயிருக்கிற என் பிள்ளைகள் பிசாசின் கட்டிலும், பாவத்திலும், அக்கிரமத்திலும், பலவீனத்திலும், போராட்டத்திலும், அவமானத்திலும், இழப்பிலும், துன்பத்திலும் என்னை விட்டு தூரமாய் பிரித்து வைத்திருக்கிற அந்த பிசாசின் அதிகாரத்தை இந்த ரத்தம் தான் விடுதலையாக்க போகிறது என்று சொல்லி அவருடைய ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தத்தை கூட நமக்காக செஞ்சு அவரோடு கூட நம்ம இணைத்து கொண்டார். அவரோடு கூட சமீபமாய் வைத்து கொண்டார். இன்னைக்கு அவரோடு கூட நம்மை சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பாக்கியம் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு. அவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமாக கிடைக்கல தெரியுமா? அதற்கு ஒரு பெரிய விலைக்கரையத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களை என்னையும் அவரோடு கூட இணைத்து கொள்ள, நம்மை அவரோடு கூட இணைத்து கொள்ள அவர் செலுத்தினது பெரிய விலை. அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து அவரோடு கூட இணைத்து கொண்டார். ஆமா தானே? சும்மா அவரோடு கூட சேர்ந்தோமா? சொல்லுங்க, சும்மா சேரல, விலைக்கரையும். சொல்லுங்க, விலையேற பெற்ற இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டு மரித்து தூரமாயிருந்த நம்மை கிருபைக்கு, பரிசுத்தத்திற்கு, நன்மைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, நித்திய ஜீவனுக்கு, மகிமைக்கு, அவருடைய பிரசன்னத்திற்கு, வாக்குத்தத்தத்திற்கு தூரமாயிருந்த நம்மை அவருக்குள்ளே சொந்தமாக்கி கொண்டது, அவருக்கு சமீபமாக்கி கொண்டது அவருடைய ரத்தம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேதனை என்னச்சுன்னா, அவரோடு கூட சொந்தமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சில நேரங்களில் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறது மூலமாய், தேவன் மன்னித்த பாவங்களை செய்கிறது மூலமாய் தேவனை விட்டு பிரிய நேரிடுகிறது, பின்மாற்றம் அடைய நேரிடுகிறது, தேவனை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு வாழ்க்கையாய் மாறி போய் விடுகிறது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரோடு கூட நம்ம என்ன பண்ணாரு? இணைத்து கொண்டார். எந்த ஒரு சாபமும் பலவீனமும் போராட்டமும் வரக்கூடாது என்பதற்காகத்தானே நம்மை அவரோடு கூட இணைத்து கொண்டார், அவருக்கு சமீபமாக்கி கொண்டார். தூரமாயிருந்த நம்மை அவரோடு கூட சேர்த்து கொண்டார் தானே. இப்போ அவரை விட்டு விலகி போகிறது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய வாழ்க்கையா தெரியுமா இருக்கும்?
அதனால தான் இங்கே நம்ம வாசிக்கலாம். எபிரெயர் 3வது அதிகாரம் 12வது வசனம். எபிரெயர் 3:12. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். இங்க தயவுசெய்து கவனிச்சிடுங்க, பைபிள் அப்புறம் பாருங்க. ஜீவனுள்ள தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம், அவருக்கு சொந்தமாகிறோம். அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாச இருதயம் நமக்குள் இருக்கக்கூடாதா? எச்சரிக்கையா இருக்கணுமா? இன்னைக்கு நிறைய பின்மாற்றங்கள் தெரியுமா? ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. பைபிள் வீட்டில் போய் வாசி. அப்படி விலகி போகிறதெல்லாம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தேவனை விட்டு விலகி போகும்போது என்ன நினைக்கணும்னா, முன்ன தூரமா இருந்தோம்ல, அப்போ என்னென்னலாம் இருந்துச்சு அதெல்லாம் திரும்பி நமக்குள்ள வந்துடும். தெரியுமா? அது தூரமாக இருக்கும்போது, ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கும்போது அந்நியராக இருந்தோம். வாக்கு தத்தத்திற்கு, கிருபைக்கு தூரமாக இருந்தோம், பரிசுத்தத்துக்கு தூரமாக இருந்தோம், பலத்திற்கு தூரமாக இருந்தோம், பாதுகாப்புக்கு தூரமாக இருந்தோம், நித்திய ஜீவனுக்கு தூரமாக இருந்தோம், எல்லா ஆசீர்வாதங்களுக்கு தூரமாக. அதெல்லாம் நமக்கு கிடைக்கல, அதுக்கெல்லாம் நம்ம சொந்தம் இல்லாதவர்களாக இருந்தோம். அதெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தான் கர்த்தர் அவருக்கு சமீபமாக அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணார்? இணைத்து கொண்டார். இப்போ அவரை விட்டு விலகிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? கிருபை விலகிடும், தேவ பலன் விலகிடும், தேவ பாதுகாப்பு விலகிடும், தேவ சமூகம் விலகிடும், தேவ மகிமை விலகிடும், தேவ பிரசன்னம் விலகிடும், எல்லாம் போயிடும். வெளிச்சம் கடந்து போகும்போது உள்ள இருள் வந்துடும். அதனால தேவனை விட்டு பின்வாங்கி போகிற காரியங்கள் நமக்கு ஒருத்தருக்கு கூடாது. அது பாவமான இருதயமா, அது ஆண்டவர் விட்டு விலகிடக்கூடாது. ஆண்டவர் நம்ம இணைத்துக் கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை, அவரோடு சேர்த்துக் கொள்வதற்கு எந்த நீதியும் பரிசுத்தமும் எதுவுமே நமக்கு இல்லை. அவருடைய கிருபையினால் அவரோடு கூட நம்ம இணைத்துக் கொண்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அவரை விட்டு விலகணும்னு சொல்லி இருக்கிற ஒரு பொல்லாத அவிசுவாசமா இருதயம் உள்ள கிறிஸ்தவ மக்களா இந்த நாட்களிலே அநேகர் மாறி போனார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கவனிங்க, நல்லா கவனிங்க. பாதுகாப்பு போயிடும், பலன் போயிடும், சுகம் போயிடும், ஜெயம் போயிடும், எல்லாம் இழந்துருவோம், எல்லாத்தையும் இழந்துருவோம். ஒன்னே ஒன்று கூட நமக்கு இருக்காது. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நீங்க பின்மாற்றத்தை எப்போது உணரலாம்? பின்வாங்கி போகிற காரியத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிச்சிடுங்க. ஆண்டவரை விட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டு பின்வாங்கி போகிறது அது அபாயகரமானது, நன்மைகளை இழக்கக்கூடியது, சாபத்துக்குரியது, பலவீனத்துக்குரியது. தேவ பாதுகாப்பு இழந்துடுவோம், தேவ மகிமை இழந்துருவோம், வெற்றி இழந்துருவோம். இதெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் தூரமாயிருந்த அந்நியனாயிருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாக்கிட்டார். அவரை விட்டு விலகி போகக்கூடாது. விலகி போனால் எல்லாமே விலகி போயிடும். இன்னைக்கு பாருங்க, நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க ஆண்டவரோடு இருக்கீங்களா இல்லை பின்னாடி போறீங்களா, பின்வாங்கி போயிட்டு இருக்கீங்களா? உணர்ந்து கொள்ளுங்க. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ், எல்லாம் லிசன் பண்ணுங்க. என்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜப நேரம் குறையுதோ, நல்லா கவனிங்க ப்ளீஸ், ஜபிக்கிற நேரம் குறையுதோ, நீங்க தேவனை விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம். நீங்க பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிசாசு உங்க வாழ்க்கையில என்டர் பண்றான்னு அர்த்தம். கவனிச்சிங்க. அந்த சூழ்நிலை தேவ கிருபை உங்களை விட்டு இழக்க நேரிடும். ப்ளீஸ் இங்க லிசன் பண்ணீங்க, தயவுசெய்து காணுங்க. என்றைக்கு வேதம் வாசிக்கிறதுல குறையிறீங்களோ, என்றைக்கு ஜப நேரம் குறையுதோ, என்றைக்கு ஆலயத்தை வருகிறதுக்கு தவிர்க்கிறீங்களோ, அவாய்ட் பண்றீங்களோ, என்றைக்கு தேவனை ஆராதிக்கிறதுல சோம்பல் தனமா இருக்கீங்களோ, கீழ்ப்படியாதவர்களா இருக்கீங்களோ,
என்றைக்கு உபவாசம் இல்லாமல் இருக்கீங்களோ, என்றைக்கு ஊழியத்தை செய்யாமல் இருக்கீங்களோ, நல்ல கவனிங்க, என்றைக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் மரியாதையும் கொடுக்காது இருக்கீங்களோ, தெளிவாக புரிஞ்சுக்கலாம், உணர்ந்து கொள்ளலாம், நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தேவனை விட்டு விலகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் உங்களுக்குள்ளே வருகுதுன்ற அர்த்தம். ஒளி உங்களை விட்டு போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நிறைய பேரை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, பைபிளே வாசிக்கிறதுல தெரியுமா? பைபிளே எடுக்கிறது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையே எடுக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வரதோடு சரி, போகிறதோடு சரி. பின்மாற்ற ஜீவியம். ஜபிக்கிறீங்களா? ஜபம் பண்ணுறதில்ல, பின்மாற்ற ஜீவியம். ஆராதனைக்கு வரதில்லையா? பின்மாற்ற ஜீவியம். எனக்காக சொல்லுங்க, எனக்காக சொல்ல. வேதனைப்படுறதும் துன்பப்படுறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன் சொன்னா, தேவனை விட்டு விலகிற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் தேவனுடைய நன்மைகளை உங்களை விட்டு விலக்கிவிடும். எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவர் உங்களை என்னை அவரோடு கூட இணைத்தார் தெரியுமா? அந்த விலையேற பெற்ற ரத்தம் அவரை சிந்தி, அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் அவரோடு கூட இணைத்து கொண்டார். ஈஸியாக நீங்கள் விலகி போய் இல்லை, எப்போதும் அவரோடு கூட இருக்கணும், எப்போவுமே அவரோடவே கூட இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க, எப்போதுமே அவரோடு கூடவே இருக்கணும். கவனிங்க தம்பிங்க, கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டவரோடவே இருக்கணும். என்றைக்கு ஜபம் நேரம் குறையுதோ, என்றைக்கு வேத வாசிப்பு குறையுதோ, என்றைக்கு ஆராதனை தவிர்க்கிறீங்களோ, என்றைக்கு ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரங்கள் குறையுதோ, உலக பாசங்கள் வருகிறதோ, உலக ஆபாசங்கள் நமக்குள்ள வருகிறதோ, எல்லாமே கவனிங்கம்மாங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம். கர்த்தரை விட்டு விலகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி, கர்த்தரை விட்டு விலகிட்டு இருக்கீங்க. கர்த்தரை விட்டு விலகிறது சரிங்களா, ஒரு அபாயகரமானது. உங்களுக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தர் சொன்ன அவருடைய வார்த்தையை வாசிக்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரையிலும். மத்தேயு 12 43லேருந்து 45. ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். நான் கர்த்தருடைய வார்த்தையை அதிக பாரத்தோடு கர்த்தர் சொல்லும்படியா என் இருதயத்தை ஏவி கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தயவுசெய்து கவனிங்க. நம்மை விட்டு போகிற சத்ருவானவன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய திட்டம் இருக்கும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு ஒரு திட்டத்தை வச்சுருப்பான். நம்மளை அழிக்கணும், தற்கொலைக்கு நேராக வழி நடத்தணும், வியாதியை கொண்டு வரணும், பாவத்தை பூரணப்படுத்தணும், கடவுளை விட்டு பிரிக்கணும், நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக பண்ணணும். இதெல்லாம் யாருடைய திட்டமாக இருக்கிறது? பிசாசுடைய திட்டம். அதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனையும் அவன் என்ன பண்ணுறான்? ஆளுகை செய்கிறவன். அந்த அசுத்தாவியை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை விட்டு என்ன பண்ணுறாருங்க? விடுதலை ஆக்கிட்டார். இருளின் அதிகாரத்தை விடுதலை ஆக்கிட்டார். இப்போ அந்த அசுத்தாவி எங்கே இருக்கும்? நல்ல கவனி, எங்கே இருக்கும்? இப்போ உங்களை விட்டு போனேன், உங்களை விட்டு போனேன், என்னை விட்டு போனேன், தம்பி விட்டு போனேன், நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு ஆவி பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் தானே? இல்லையா? அப்படி இல்லையா? இல்லை, எல்லாரையும் ஒரு ஆவி பிடிச்சிட்டு இருந்துச்சு. சாபத்துக்குரிய ஆவி, பாவத்துக்குரிய ஆவி, பலவீனத்துக்குரிய ஆவி, தற்கொலைக்குரிய ஆவி, விபத்துக்குரிய ஆவி, விபச்சாரத்துக்குரிய ஆவி, எல்லாரையும் பிடிச்சிட்டு ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். இப்போ இந்த ஆவியெல்லாம் எங்கே இருக்கு சிஸ்டர்? எங்கே இருக்கு? நல்லா கவனிங்க. அதெல்லாம் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்குதான், எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டு இருக்குது, போய் அலைஞ்சிட்டு இருக்குது. அப்படியே அதுக்கு இளைப்பாறுதல் அதுக்கு இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட நல்லா ஜாலியாக இருந்துச்சு. 5 வருஷம் 10 வருஷம் நம்மளை அடிமைத்தனம் பண்ணி நம்மளை பாவத்துக்குள்ளாக்கி நம்மளுக்கு என்னென்னா சின்னமனம் பண்ணும் அத்தனையும் உள்ளே இருந்துச்சு. இப்போ கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். இது வெளியே போயிடுச்சு. இப்போ வெளியே போய் என்ன பண்ணுது? அது அலைஞ்சிட்டு இருக்குது, அலைஞ்சிட்டு இருக்குது, இளைப்பாறுதல் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுதான்? திரும்பி மெதுவாக வருது, நேராக வருது. யார் பேரை சொல்லலான்னா பயமா இருக்கு. என் பேரையே நான் சொல்லிக்கிறேன். என்கிட்ட வருது, என்ன பார்க்குது, மெதுவாக என்னன்னு பார்க்குது, பார்க்குது. அங்கே யார் இருக்கணும்? அங்கே யார் இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, அங்கே யார் இருக்கணும்? ஏசாமி இருக்கணும். உள்ளே வந்து பார்க்கும். உள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே ஏசாமி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஏசாமி விட்டு தூரம் போயிட்டுக்கிறாங்க. பின் வாங்கி போயிருந்தேன்னு வச்சுங்க, பார்க்கும். போயிட்டு என்ன பண்ணுமா? சரிடா, அந்த இடம் எப்படி இருக்கு?
காலியா இருக்குது. ஏசாமி அங்க இல்ல. ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாரு? சொந்தமாக்கி அவரோடு கூட இணைச்சிட்டாரு. விலகி போயிட்டாங்க. இப்போ நமக்கு ஜாலி ஆயிடுச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு. இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி போய் என்ன பண்ணுவோம்? அவன் கூட்டாளி 7 பிசாசு இருக்குமா? எப்படி இருக்கும் தம்பி? 7 பயங்கர பலமா இருக்கும். அதை விட பலமா இருக்கும், பயங்கர பலமா இருக்கும். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒன்று இருந்ததே நம்மளால சமாளிக்க முடியல. இப்போ போய் என்ன பண்ணோம்? 7 மடங்கு பிசாசை போய் கூட்டுட்டு வரோம். கூட்டு வந்து உள்ள புகுந்து கொள்ளுமா. உள்ள புகுந்துச்சுன்னா முன்ன இருந்த வாழ்க்கையை விட ரொம்ப படுமோசமாக அவனுடைய பின்னிலைமை மாறி போகும். யாருடைய வாழ்க்கை தெரியுமா? பின்மாற்றக்காரருடைய வாழ்க்கை. தேவனை விட்டு பின்வாங்கி போகிறது, தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறது, தேவனை விட்டு விலகி போகிறது. ஏன் தெரியுமா? இந்த சபை, ஏன் தெரியுமா இந்த ஊழியம்? ஆண்டவர் உங்களை இணைச்சு கொண்டார்ல, அந்த இணைப்பிலேயே உங்களை அப்படியே நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த ஊழியம். அப்படியே உங்களை அப்படியே பாதுகாத்து, விலகிடாத தம்பி, விலகிடாத மகளே, விலகிடாத என் அன்பு பிள்ளைகளே என்று சொல்லி அவரோடு கூட இணைக்கி வச்சு என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளா நடத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவரோடு கூட வைக்கிறதா இந்த ஊழியத்தினுடைய நோக்கமாக இருக்குது. தேவனை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு பிரிய மாட்டார். ஏசாமி என்னைக்குமே உங்களை விட்டு பிரிய மாட்டார். காரணம் அவருடைய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட உங்களை என்னை இணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு பிரிய மாட்டார். சத்தமா சொல்லுங்க, தேவன் நம்மை ஒரு நாளும் விட்டு பிரிய மாட்டார். உலகத்தின் முடிவு வரைந்து நான் உங்களோடு தான் இருப்பேன். அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் நீங்கள் யாருன்னு கேட்பாங்களே, நான் என்ன சொல்லட்டும்? ஆண்டவர் சொன்ன, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர். ஹல்லேலூயா. எப்போதும் நம்மோடு கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களோடு இருந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஷாக்கரா தியாத்து ராமராதனமா. ஆண்டவர் நம்மோடு கூட ஒரே ஒரு நொடி கூட நம்மளை விட்டு போக மாட்டார். தெரியுமா? ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் கூட நம்மளை விட்டு போக மாட்டார். நம்மோடு கூட தான் இருப்பார். எப்பொழுதும் இருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் இருக்கிறவர், எப்பொழுதும் இருக்கிற யெகோவா தேவனாய், எப்போது நம்மோடு கூட இம்மானுவேலராய், ஹல்லேலூயா, யெகோவா ஷம்மாவாய் நம்மோடு கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? விலகவே மாட்டார், விலகவே மாட்டார், விலகவே மாட்டார். நம்மோடவே கூட இருப்பார். ஏன்னு சொன்னா அந்த ரத்தத்தினாலே உங்களை என்னை அவர் சம்பாதித்து கொண்டு நம்மோடு கூட இணைத்து கொண்டார். நாம தான் விலகி போயிடுவோம். அவர் விலகிறதில்லை, அவர் விலகிறதில்லை. என்றைக்கு பின்மாற்ற ஜீவியம் வாழ்க்கையில் வருகிறதோ, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறீங்களோ, அன்றைக்கு கர்த்தரை விட்டு விலகி போகிறீங்க. கர்த்தரை விட்டு விலகி போனால் வெளியே ஒருத்தன் காத்து கொண்டு இருக்கிறான். 7 மடங்கு பொல்லாப்பை கொண்டு வரும்படியா. இன்னைக்கு நான் சொல்கிற காரியம் அநேகருக்கு நான் சொல்லுவேன், வேணாம் பிரதர் சிஸ்டர், வேணாம், இப்படி செய்யாதீங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி இருங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? இதிலிருந்து பாதுகாக்கப்படணும். கர்த்தரை விட்டு விலகாதீங்க, ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. அந்த பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிற பொல்லாத அவிசுவாசமான இருதயம் உங்களை எல்லா நன்மையும் கெடுக்கிறது மாத்திரமல்ல, 7 மடங்கு பிசாசு உள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடும். அடிக்கடி அநேக பிள்ளைகளை நினைப்பேன், நான் எவ்வளோ சொன்னேன் தெரியுமா, எவ்வளோ சொல்லியிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ அழுதுருப்பேன் தெரியுமா, எவ்வளோ மன்றாடி இருப்பேன் தெரியுமா. ஒரு நாள் நான் ஒரு அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா ஏன் சபைக்கு வர மாட்டேங்கிற, ஏன் வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிற, ஏன் கர்த்தருடைய பந்தியில் நீ வர மாட்டேங்கிற. கடைசியாக நான் அவங்க சொன்னாங்க, வேலை. நான் சொன்னேன், உன் காலில் நான் விழுறேம்மா, உன் காலில் விழுறேன், நீ சபைக்கு வா, கர்த்தரை பற்றிக்கொள், உறுதியாயிரு, ஆராதனையில் உறுதியாயிரு. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டதே, உனக்கு ரத்தம் சிந்தி அவரோடு உன்னை சேர்த்து கொண்டதற்கு ஒரு பெரிய மேன்மை உண்டுன்னு. கேட்கலைங்க, கேட்கல. என்ன ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக கூட நினைக்கல. துடைத்து போடுகிற அழுக்கை போல, கால் மிதியடி, கால் துடைத்து வருகிற மிதி அந்த இருக்குது பாருங்க, அது பேர் என்னங்க, அதை போல ரொம்ப கேவலமாக என்ன நினைச்சாங்க. கடைசியில் என்ன தெரியுமாச்சு?
பிசாசு புகுந்துட்டான். கால் அழுகி வெட்டி எடுத்து கிட்னி ரெண்டும் போய் மரணத்துக்குள்ளானாங்க. அன்னைக்கு அவங்க அந்த சாவில் போய் என்ன தெரியுமா அழுதேன், ஐயா இயேசுவே, எத்தனை தரமோ அவர்களை உமோடு கூட்டிக்கொள்ள சேர்த்துக்கொள்ள பிரயாசப்பட்டு என்னை நீர் அனுப்பினீர், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவரை விட்டு விலகிடாதீங்க, கர்த்தரை விட்டு விலகிடாதீங்க, பின்வாங்கி போவாதீங்க. ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இருந்தா நஷ்டத்துக்குள்ளாவீங்க. அந்த ரத்தம் விலையேற பெற்றது. நான் சொல்றது அதுதான். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நல்லா கவனிங்க, வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். பின்மாற்றம் அடையும் பொழுது என்ன நமக்கு வருகிறது என்பது இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. குமாரனை காலின் கீழ் மிதித்து, நல்லா கவனிங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. நல்லா கவனிங்க, பின்வாங்கி போறங்க, ஆண்டவர் விட்டு விலகி போகிறவங்க என்ன தெரியுமா பண்றாங்களா, ஏசாமி என்ன பண்றாங்களான்னு தெரியுமா, என்ன பண்றாங்க, காலின் கீழே மிதிக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. ஆண்டவரை அப்படியே கால் கீழே போட்டு மிதிக்கிறவங்க யார் தெரியுமா, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க. அடுத்து வாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை, பாருங்க என்ன ரத்தம் அது, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. நல்லா கவனிங்க, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் தான் பின்மாற்றக்காரர்கள். பின்வாங்கி போகிறவர்கள் யார் தெரியுமா, நல்ல கவனிச்சுங்க. இன்னைக்கு உணர்ந்து நாம் மனம் திரும்பும் போது எல்லா நன்மைகளால் நிரப்பப்படுவோம். 7 மடங்கு பொல்லாத ஆவி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அலக்கழிக்காத தேவ பிள்ளையை நல்ல கவனிங்க. பின்மாற்றமாக இருக்கிறவர்கள் என்னென்ன காரியம் செய்கிறாங்கன்னா, தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுறாங்கன்னா, கால் கீழே மிதிக்கிறாங்க. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. என்ன நியாய தீர்ப்பு தெரியுமா, கோபாக்கினை. என்ன நியாய தீர்ப்பு, கோபாக்கினை. அப்படியே எழுந்து நிற்போம், கண்களை மூடிலாம். அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி, உங்களுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்கேயோ நான் கிடந்த ஆண்டவரே, உங்களுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்கேயோ நான் கிடந்த ஆண்டவரே, எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உன்னோடு பேசுறார், கர்த்தர் உன்னோடு பேசுறார். அன்பு மகனே, மகளே, ஆண்டவர் உன்னோடு பேசுறார். அவருடைய சத்தம் காதுல தொனிக்கிறது. உன்னை எப்படி தெரியுமா சேர்த்துட்டேன், உன்னை எப்படி தெரியுமா இணைத்து கொண்டேன், உன்னை எப்படி தெரியுமா நான் சொந்தமாக்கி கொண்டேன். உன்னை யார் விரும்பினாங்க, உன்னை யார் ஏற்றுக்கொண்டாங்க. சத்ரு உன்னை எவ்வளவு வேதனைப்படுத்தினான், சத்ரு உன்னை எவ்வளவு துன்பப்படுத்தினான், சத்ரு உன்னை எவ்வளவு பாரப்படுத்தினான். உம்மீது அன்பு செலுத்தி ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும், பரிசுத்தமான இரத்தத்தை, நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையை சுமந்து ஆணிகளால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு பாரமான சிலுவையை சுமந்து என் சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உனக்காக சிந்தினேன். எத்தனை பேர் உணர்றீங்க தெரியல. தயவு செய்து கண்ணை மூடி உணர். கையை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவர், யாருக்காகவோ இந்த ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு சொல்லி தயவு செய்து நிற்காத அன்பு பிள்ளை, கண்ணை மூடி. எனக்காய் சிந்தப்பட்ட இந்த ரத்தம் ஆண்டவர்,
என்னை ஆண்டவரே உம்மோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியாய் சிந்தப்பட்ட ரத்தாடு நான் வாழணும்னு நினைச்சு கிருபையை கொடுக்கணும்னு நினைச்சு பாதுகாப்பையும் பலத்தையும் இரக்கத்தையும் சகாயத்தையும் நன்மையும் ஆசீர்வாதையும் ஜீவனையும் தீர்க்காயுசையும் கொடுக்கும்படியாய் எனக்காக சிந்தப்பட்டு உம்மோடு கூட இணைத்து கொண்ட ரத்தம் ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல். உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினீர் ஆண்டவரே, எனக்காக சிந்தினீர் ஆண்டவரே. உமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளும்படி எந்த தகுதியும் நீதியும் இல்லாத என்னை ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளும்படி எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி சோதரம் ஆண்டவரே சோதரம். அன்பு பிள்ளை எங்கே அப்படி நிற்காத கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டோடைய பரிசுத்தமாக சொல்லு. என்னை விட்டு தூர போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், என்னை விட்டு விலகி போகிறையே, உனக்கு என்ன தீமையை நான் செய்தேன்? என்னை நேசிக்க மாட்டேங்கிறியே, எனக்குரிய கனத்தை கொடுக்க மாட்டேங்கிறியே, எனக்குரிய மகிமையை கொடுக்க மாட்டேங்கிறியே, எனக்குரிய நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறியே, என் மேல அன்பு செலுத்த மாட்டேங்கிறியே, என்னை விட்டு விலகி போகிறையே, என்னை விட்டு பின்வாங்கி போகிறையே, என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீ கண்ட? உனக்கு நான் ஒரு நாள் அநியாயம் செய்ததில்லையே. கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவர் என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர் எதற்காக தெரியுமா பயப்படுறாரு? ஆண்டவர் எதற்காக தெரியுமா வேதனைப்படுறாரு? நீ என்னை விட்டு விலகி போகிறதுனால உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொள்ற தெரியுமா? 7 மடங்கு பொல்லாத அசுத்தாவி உன்னை அழிக்கும்படி காத்து கொண்டு இருக்கிறதை நீ அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வேதனைப்படுகிறார் தெரியுமா? உன்னையும் உன் பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு, உன் குடும்பத்தை நிர்மூலமாக்கும்படிக்கு தானே அந்த சத்ருவானவன் காத்து கொண்டு இருக்கிறான். தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு, என்னை மன்னின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கேள். விடமாட்டாண்டவரே, நான் உண்மை விடமாட்டாண்டவரே. உம்மை மறந்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, உம்மை மறுதலித்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லு, கரங்களை உயர்த்தி சொல்லு. என்னை உன் காலில் என்னை மிதிச்சு உனக்கு நன்மை செய்த இரத்தத்தை, உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆக்கினை வரும் என்பதை உணரும்படியாய் கர்த்தர் இந்த வேளையிலே உன்னோடு கூட இணைகிறார். இயேசுவே சோதரி. நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, பரவாயில்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவர் மனம் திரும்ப. நீ அழிவது ஆண்டவருக்கு பிரியமில்லை, ஆண்டவருக்கு இஷ்டம் கிடையாது. உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வர்றது ஆண்டவருக்கு இஷ்டம் கிடையாது, ஏசாமிக்கு இஷ்டம் கிடையாது. நீ அவமானப்படுகிறது ஆண்டவருக்கு இஷ்டம் கிடையாது, நீ பலவீனப்படுகிறது ஆண்டவருக்கு இஷ்டம் கிடையாது, நீ சாபத்துக்குள்ளாக்கப்படுவது கர்த்தருக்கு இஷ்டம் கிடையாது. கரங்களை நல்லா உயர்த்து. உனக்கு வெளியே 7 மடங்கு பொல்லாப்பு செய்ய பொல்லாத அசுத்தாவியை காத்து கொண்டிருக்கு. அது உள்ள வரும் பொழுது ஒளி விண்ணை விட்டு போச்சுன்னா அது இருள் உள்ள வந்து மீண்டும் இருளின் அதிகாரம் உன்னை சூழ்ந்து கொள்ளுமே, மீண்டும் அந்தகாரம் உன்னை சூழ்ந்து கொள்ளுமே. தேவனை விட்டு விலகுற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உனக்குள்ள இருக்காது. கரங்களை இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவர். வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கேளு. நீ வாழ்கிற வாழ்க்கை இது சரியில்லாத ஒரு வாழ்க்கை. என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி இயேசுவே என் ஆண்டவரே என்னை மன்னியும் கேளு, மன்னியும் கேளு ஆண்டவரே, மன்னிப்பு கேளு, என்னை மன்னியும் ஆண்டவரே. பின்மாற்றமான ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்துக்கோ. நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு காரணம் தேவன் கிடையாது, தேவனை விட்டு பின்வாங்கி போகிறதுனால வருகிற நஷ்டங்களாயிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை பற்றிக்கொள்,
ஆண்டவரை பற்றிக்கொள். தேவ வல்லமை உன்னை ஒருமிசையாய் உன்னை பலப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. அவருடைய ரத்தம் உனக்கு இரக்கம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. போதும் என்கிற அசால்ட்டாத வாழ்ந்துராதே. போதும் இந்த வாழ்க்கை என்கிற அசதியான வாழ்க்கையை வாழ்ந்துராதே. கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை விட்டால் நான் நஷ்டமா. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை விட்டால் நான் நஷ்டமாவே. வாழ்வில்லப்பா, வழியில்லப்பா, நீரின்றி உலகத்தில் யாரும் இல்லை. வாழ்வில்லப்பா, வழியில்லப்பா, நீரின்றி உலகத்தில் யாரும் இல்லை. உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை விட்டு நான் நஷ்டமாவேன். யார் என்னை நிலைப்படுத்த முடியும் அப்பா? நித்திய அஸ்திவாரோ நீதானப்பா. யார் என்னை நிலைப்படுத்த முடியும் அப்பா? நித்திய அஸ்திவாரோ நீதானப்பா. உம் சமூகம் விட்டு நான் போவேன் என்றால் பூமியிலே நிலையற்று அலைவேனையா. உம் கையில் என்னை தந்து விட்டேன். ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை. ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை. ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை. உம்மை விட்டு நான் எங்கே? கரங்களை நல்லா உயர்த்தி ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்பி உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். மனத்தை கடினப்படுத்திட்டு போயிடாத. ஒரு யாக்கரதுனாமா. ஓ ஜீசஸ், விட்டால் நான் நஷ்டமாவேன். வாழ்வில்லப்பா, வழியில்லப்பா, நீரின்றி உலகத்தில் யாரும் இல்லை. வாழ்வில்லப்பா, வழியில்லப்பா, நீரின்றி உலகத்தில் யாரும் இல்லை. கண்ண மூடி, நல்ல கண்ண மூடி. ஆண்டவர் அநேகருடைய